ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாயோட கருவையில் இருக்கிற குழந்தை எப்போ உதைப்பாங்க, எதனால் உதைக்கிறாங்க, எந்த டைமில் உதைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. குழந்தை உதைச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க உதைக்கும் பொழுது அந்த உணர்வுக்கு ஈடு இணையே இல்லை. ஒரு கூடவே குழந்தைங்களோட அசைவு தெரியலன்னா என்ன பண்ணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த இமேஜை பாருங்கள், நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் லைக்கும் தான் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயங்களை போட தோணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கருவுற்ற எல்லா பெண்களுக்குமே தங்கள் குழந்தையோட முதல் அசைவை மறந்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பரான பரவச உணர்வை கொடுக்கும். அந்த குழந்தையோட குட்டி குட்டி அசைவுகள் கருவறையில் குழந்தை நல்லா இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. எதனால் குழந்தை அசைகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொதுவாக எல்லோரும் என்ன நினைப்போம், தாய் அந்த வயிற்றில் அந்த குழந்தை அசைஞ்சுது அப்படின்னா இடம் இல்லாததுனால அவங்க அப்படி உதைக்கிறாங்கன்னு நினச்சிருவீங்க. அது தப்புங்க. அப்படி நினைக்கவே கூடாது. கருவறையில் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தால் தான் நல்லா உதைக்கும். அவங்க நல்லா வளர்ந்து வராங்கன்னு தான் அர்த்தம். கருவறைக்குள்ளே குழந்தைங்க அந்த முறுக்குதல், திருப்புதல், அதுக்கப்புறம் உருளும், குட்டி கரணம் போடுவாங்க. அது எல்லாமே அவங்களோட எலும்புகளை வளர்வடைய செய்யும். அப்படி பண்ணும் பொழுது தான் நம்மளுக்கு அந்த ஃபீல் தெரியும். அடிக்கடி உங்கள் குழந்தை ஒரு உதச்சிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க செம்ம ஹாப்பியாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களோட எலும்புகள், குழந்தையோட எல்லா வளர்ச்சியுமே ரொம்ப அருமையாக இருக்குன்னு அர்த்தங்க. எப்போ குழந்தைங்க உதைக்க ஆரம்பிப்பாங்க? நிறைய பேர் எங்கிட்ட நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, எப்போ உதைப்பாங்க, எனக்கு 5 மாதம் ஆகிடுச்சு, 6 மாதம் ஆகிடுச்சு, இன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி டீட்டெயிலாக நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை போய் பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக குழந்தை எப்போ உதைக்க ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வாரங்களுக்குள்ளே குழந்தையோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். அப்போ தான் உதைக்க ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு முதல் டெலிவரியாக இருந்தால் கொஞ்சம் லேட்டாக தெரியும். 2வது டெலிவரியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு தெரியும். 20 வாரங்கள்னால் ஒரு 4 மாதங்களில் 5 மாதங்கள்லேயே நல்ல மூமெண்ட் வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு 6 மாதம் எண்டில் கூட வரும். குழந்தைங்க எப்போ நல்லா வளர்ச்சி அடைவாங்க, அவங்க எப்போ உதைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுப்பகுதி. மொத்தமாக கர்ப்பிணி பெண்களுக்கு 9 மாதங்கள் சொல்லுவோம் இல்லையா, 9 மாதம் 10 நாள்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 4வது மாதத்திலிருந்து 6வது மாதத்துக்குள்ளே தான் குழந்தையோட எல்லா வளர்ச்சியுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட உறுப்புகள், நரம்புகள், எலும்புகள்லாம் நல்லா பலப்படுங்க. அப்போ கர்ப்ப காலத்தோட அந்த பகுதிகளில் தான் நல்லாவே மூமெண்ட் தெரியும். 4 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்குள்ளே நல்லா குழந்தையோட மூமெண்ட் உங்களுக்கு தெரிய வருங்க. ஒருவேளை குழந்தை அதிகமாக உதைக்கல அப்படின்னா உங்களுக்கு நரம்பியல் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஒரு ஆய்வு சொல்லுது. பட் அதுக்காக அதை நிரூபிச்சிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். 5வது மாதம், 7வது மாதம், 9வது மாதத்துலாம் ஸ்கேன் இருக்குது. அதை டாக்டர்ஸ் பார்த்துப்பாங்க. ஸ்கேன் எதுக்காக பண்ணணும், அதோட முக்கியத்துவம் என்னென்ன ஸ்கேன் பண்ணணுன்றதை டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் இருக்குது. ஹோம் பேஜில் போய் ஸ்கேன்ன்ற டாப்பிக்கில் பாருங்கள். ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், எந்த வாரத்தில் எடுக்கணும் அப்படின்றத நான் போட்டிருப்பேன். இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் குழந்தை ஓங்கி உதைச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இனி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அப்போ தான் உங்கள் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அவங்களும் எட்டி உதைப்பாங்க. நீங்கள் முதல் தடவையாக கருத்தரிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தை உதைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும். அவங்களோட அடி வயிற்றில் பலவிதமான விசித்திரமான உணர்வு வருங்க. உங்களுக்கு அது என்ன ஃபீலிங்னே சொல்ல தெரியாது. அதுதாங்க குழந்தை உதைக்கிறது. அவங்களோட மூமெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும். அதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஹாப்பியாக உங்களோட தாய்மையை என்ஜாய் பண்ணுங்கள். கர்ப்ப காலத்தோட 25 வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிசுக்களோட அந்த அசைவுகள் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா குழந்தை வளர மூமெண்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஏன்னா குழந்தையோட எலும்புகள், நரம்புகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ரொம்ப உறுதியாகவும் வலிமையாகவும் ஆயிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைக்கு விக்கல் எடுத்துருச்சு அப்படின்னா அவங்க விற்கும் பொழுது உங்களையே அறியாமல் உங்களை இழுக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வீங்க. என்னடா நம்மளை ஏதோ இழுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு உள்ள விக்கல் எடுக்குதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி 36வது வாரத்துக்கு அப்புறமா அவங்களோட மூமெண்ட்ஸ் ரொம்ப குறைஞ்சி போயிடும். குழந்தைங்க உதைக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லா வளர்ந்துட்டாங்க, கருப்பை பெருசாகிடும். அதனால் குழந்தைய மூமெண்ட் சரியாக தெரியாது. கருப்பை உங்கள் குழந்தைய வெளியில் தள்ளுவதற்கு தயாராகிட்டுருக்கும். அதுக்கப்புறமா கருவில் இருக்கிற குழந்தையோட அசைவை நீங்கள் தினமும் கண்காணிச்சுட்டே வரணுங்க.
28வது வாரத்திலிருந்தே குழந்தைங்களோட அசைவை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கணும். சில குழந்தைங்க காலையில் நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, சில குழந்தைங்க மாலையில் இருப்பாங்க. உங்கள் குழந்தை எந்த வேலையில் ஆக்டிவாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் குழந்தை காலையில் நல்லா உதச்சிட்டு விளையாடிட்டு இருப்பாங்க, மாலையில் தூங்குவாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா காலையில் கரெக்டாக உங்கள் அந்த உதைக்கிற டைமர் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி டைமில் ஏதாவது வித்தியாசம் வருது, உங்கள் குழந்தை காலையில் நல்லா விளையாடிட்டே இருக்கும், ஆனால் இன்னைக்கு விளையாடல அப்படின்னா கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்கள் குழந்தை ரொம்ப நேரமாக உதைக்கலையா, என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஏதாவது பழச்சாறு இல்லைனா ஸ்வீட்டு இது ஏதாவது சாப்பிடுங்க. இந்த நீங்கள் சாப்பிட்ற பழச்சாரும் ஸ்வீட்டும் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உதச்சி காமிப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நீங்கள் போயிட்டு ஒரு அமைதியான இடத்துல படுத்துருங்க. வலது பக்கமோ இல்லை பொதுவாக இடது பக்கம் படுக்கிறது ரொம்ப நல்லது. இடது பக்கம் படுத்திங்கனாலே நல்லா மூமெண்ட்ஸ் தெரியும், அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மூமெண்ட்ஸ் இல்லைனா ஏதாவது ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு இல்லைனா ஸ்வீட் சாப்பிட்டுட்டு உட்காந்து பாருங்கள். நீங்கள் உட்காந்துருக்கும் போது படுத்துருக்கும் போது தான் நல்ல மூமெண்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால் அப்படி உட்காந்து பாருங்கள். மூமெண்ட்ஸ்னும் தெரியலனா போய் கொஞ்சம் நேரம் படுத்து பாருங்கள், 1 மணி நேரத்தில் நல்லாவே மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட அசைவு எப்படி இருக்கும், எந்த வாரத்திலிருந்து குழந்தைங்க உதைக்க ஆரம்பிப்பாங்க, கருவறைக்குள்ளே குழந்தைங்க ஏன் உதைக்கிறாங்க, எப்பொழுது ஆரம்பிப்பாங்க, குழந்தைங்க உதைக்கலைன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்தோம். வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவோடு மீண்டும் சந்திக்கிறேன். பாய், தேங்க்யூ.